Hi friends, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு அப்படினு பாத்தீங்கன்னா குஸ்கா தான் பண்ண போறோம் फ्रेंड्स. இந்த குஸ்கால வந்து எப்பவுமே ப்ளைனா தான் நம்ம பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு கோஸ் வெச்சு பண்ண போறேன் फ्रेंड्स. கோஸும் பச்சை பயிரும் சேர்த்து பண்ண போறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த குஸ்கால மெயின் ஹீரோ கோஸ். இந்த கோஸுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லீங்களா? அதுக்கு நாம சேர்த்துக்கின பொருள் பச்சை பயிர். பச்சை பயிரை ஏற்கனவே நான் ஊற வச்சிட்டேன் फ्रेंड्स. வாங்க எப்படி செய்யறன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்பவுமே செய்யற மாதிரி பிரியாணி செய்யற மாதிரி பட்டர் போட்டுக்கிட்டேன். கூடவே ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு அழகு அளவு தான் நான் குஸ்கா செய்ய போறேன். அதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் फ्रेंड्स. அதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா அப்பதான் வந்து அது வந்து பிரியாணி ஸ்மெல் கொடுக்கும் फ्रेंड्स. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்தேன் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு அது கூடவே விஜய் ஸ்டைலில் சொல்ல போனால் நாத்தனார், அதாவது பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாவை 3 ஆட் பண்ணிக்கணும் फ्रेंड्स. அந்த 3 பச்சை மிளகாவையும் நம்ம வந்து ஸ்பைசஸ்க்காக ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டை வந்து நறுக்கியும் போட்டுக்கலாம், இஞ்சி தட்டியும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அதிக சுவை கொடுக்கக்கூடிய பச்சை பயிறு தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து பச்சை பயிரோட பெனிஃபிட் என்னன்றதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பச்சை பயிறு நம்ம வந்து டெய்லியும் எப்படியாவது எடுத்துக்கும் போது, ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப பலப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நம்ம முதுகெலும்பு பலமாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குஸ்காவுக்கு தேவையான 2 தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டும் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். குஸ்கா டேஸ்ட்டுக்காக நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்துக்கிட்டேன். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா தூளும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு. ஒரு அழகு அரிசிக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காரம் போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறமா காரம் பத்துதா என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து மெயின் இதுவாக கோஸை சேர்த்துக்கிறேன். கோஸை நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்பைசஸோடவே நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான். சாப்பாட்டு நொய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நொய் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நான். இது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் 1 டம்ளர் அரிசி தான் எடுத்துருந்தேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். அந்த தண்ணியை இது கூட இப்போ ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை போடலாம். அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போட்டால் ஊறிடும். இந்த மாதிரி நம்ம கடாயில் செய்யும்போது அரிசி ஊறி இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரமே ஆகும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்றதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா 3 வாட்டி கழுவி விட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இப்போ உப்பு, காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் காரம் பத்தலை அப்படின்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இந்த குஸ்கா வந்து உதிரியாக வரணும் அப்படின்றதுக்காகவே எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 சொட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா புலன்னு வரும். இப்போ இது வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கலரி விட்டுட்டு மேற்கொண்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சுடுங்க. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து சிறுந்து இலை வச்சோம்னா கொதித்து வந்த பிறகு சிறுந்து இலை வச்சா 10 நிமிஷம். இதை மாதிரி கடாயில் செய்யும்போது 15 நிமிஷம் குறைஞ்சது ஆகும். இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து கொடுத்த உடனே மதியானமே எங்கள் வீட்டில் இந்த குஸ்கா காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் குஸ்கா செஞ்சு பாருங்கள். இந்த குஸ்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி லவ்வர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி காய் போட்டு ஒரு குஸ்கா மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.